Hello students, last வீடியோவில் நம்ம வந்து பிளானிங் ப்ராசஸ் பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் லாஸ்ட் டாபிக் ஆஃப் திஸ் சாப்டர் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரீவியஸ் வீடியோஸினுடைய லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இவ்வளோ நேரம் பிளானிங்னா என்ன, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஃபீச்சர்ஸ் என்ன, ஓகேவா, அதனுடைய ப்ராசஸ் என்ன அப்படின்றது எல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ ஓகே, இப்போது பிளான்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் ஆக்டிவிட்டி. ஓகேவா, பிளான்ன்றது வந்து ஒரு ஆக்டிவிட்டி. அந்த ஆக்டிவிட்டியை என்ன பண்ணணும், மேனேஜர்ஸ், எந்த லெவல் ஆஃப் மேனேஜர்ஸாக இருந்தாலும் சரி, தட் இஸ் டாப் லெவல் டு லோயர் லெவல் மேனேஜர்ஸ் எல்லாருமே வந்து பர்ஃபார்ம் பண்ணணும் ஆஸ் பர் பிளான். ஓகேவா, ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து சிங்கிள் யூஸ் அண்ட் ஸ்டாண்டிங் பிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சிங்கிள் யூஸ் பிளான் அண்ட் ஸ்டாண்டிங் பிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, எந்த ஒரு பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ், தட் இஸ் எந்த ஆக்டிவிட்டீஸ் செய்கிறதாக இருந்தாலும் சரி, ஒரு ப்ராஜெக்டை எடுத்து நடத்துகிறதா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, பிளான் பண்ணுவாங்க அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த பிளான் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா செவரல் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸாக வந்து அவங்க வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் பீரியடுக்கான ஒரு பிளானாகவும் இருக்கலாம். ஒரு ஆர்கனைசேஷனுக்கு இப்போ வந்து ஒரு 1 மந்த் ப்ராஜெக்ட் தான் கிடச்சிருக்கு அப்படின்னா அந்த 1 மந்த்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பிளான் பண்ணணுமோ பிளான் பண்ணுவாங்க. இன்கேஸ் அது வந்து ஒரு லாங் பீரியடுக்கு வருது அப்படின்னா, அந்த ப்ராஜெக்ட் கொண்டு போகிறோம் அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி லாங் டேர்முக்கான ஒரு பிளான் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ சர்டன் பிளான்ஸ் ஹேவ் ஷார்ட் டேர்ம் ஹாரிசன். ஒரு சிலதுக்கு வந்து சின்ன ஒரு பீரியட் மட்டும், ஷார்ட் பீரியட் மட்டும் இருந்தால் போதும். ஓகேவா, அவங்களுடைய டார்கெட்டை வந்து அவங்க வந்து அச்சீவ் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ இந்த பிளான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் யூஸ் பிளான்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் யூஸ் பிளான் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் ஈவெண்ட்டு. ஓகேவா, அந்த பிளானை வந்து ஒரே ஒரு டைம் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. அந்த பிளானை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த பிளானை வந்து முடிச்சிருவாங்க. ஓகேவா, அதுதான் சிங்கிள் யூஸ் பிளான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து இதே பிளானை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரே ஒரு டைம் மட்டும்தான் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பிளானை தான் சிங்கிள் பிளான் சொல்கிறோம். இது ஃப்யூச்சருக்கு அவங்க மறுபடியும் ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் அதை வந்து ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. ஓகே, இந்த சிங்கிள் யூஸ் பிளான் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி டிபெண்ட்ஸ் அப்பான் தி ப்ராஜெக்ட். என்ன டைப் ஆஃப் ப்ராஜெக்ட் வந்து அந்த ஆர்கனைசேஷன் எடுத்து பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து இருக்குது. அது வந்து ஒரு வாரமாக இருக்கலாம், இல்லை ஒரு மாதமாக இருக்கலாம், நாட் ஈவன் 1 டேவாக கூட இருக்கலாம். ஓகேவா, ஸோ 1 டேன்னா எப்படி ஒரு ப்ராஜெக்ட் போய் 1 டே பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு செமினார் கிளாஸஸ் நடத்துகிறாங்க, இல்லைனா ஒரு ட்ரைனிங் கிளாஸஸ் நடத்துகிறாங்க, ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாங்க அப்படின்னா அதுக்குமே என்ன பண்ணணும், ஒரு பிளான் பண்ணணும் இல்லையா. அது ஆஸ் பர் பிளான் வந்து ப்ரொசீஜராக என்னென்னலாம் நடக்கணும், ஸ்டெப்ஸ் வந்து என்னென்னலாம் நடக்கணும் அப்படின்றத அதற்கும் வந்து ஒரு பிளான் தேவைப்படுது. ஸோ ஒரு பிளானிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் ஆக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூட்டாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிற்குமே வந்து பார்த்திங்கன்னா பிளான் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இந்த பிளான் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா பட்ஜெட்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகும், அதே மாதிரி ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இது எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எந்த எம்ப்ளாயி வந்து அந்த ப்ராஜெக்டில் இன்வால்வ் ஆக போகிறாங்க, எத்தனை பேர் வந்து அதுக்கு ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிங்கிள் யூஸ் பிளானில் வந்து தேவைப்படுகின்ற விஷயங்கள். ஓகேவா, ஸோ இந்த சிங்கிள் யூஸ் பிளான் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வாரம் ஒரு மாதத்துக்கு தான் அந்த ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்போ இமீடியட்டாக என்ன பண்ணுவாங்க, எத்தனை எம்ப்ளாயீஸ் நமக்கு தேவைப்படுறாங்க, எத்தனை பேர் அதில் ஒர்க் பண்ணணும், ஸோ அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் வந்து நம்ம போடணும், அதுக்கு என்னென்ன ப்ரோக்ராம்ஸ், தட் இஸ் என்ன ட்ரைனிங்ஸா, இல்லை வந்து எப்படி அந்த
ஆக்ஷன்ஸை பிளான்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் யூஸ் பிளான் மாதிரி தான் இங்கே போடுறாங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா a program may consist of identifying steps, procedures required for opening a department to deal with other minor work. இப்போ சப்போஸ் வந்து இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குது, இல்லை ஒரு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ வந்து இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் வந்து ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ வந்து புதுசாக ஃப்ரெஷர்ஸை வந்து ஒரு கம்பெனிக்குள்ளே எடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கணும். அப்போ ட்ரைனிங் கொடுக்கணுன்னா அதுக்கு ஒரு பிளான் போடணும் இல்லையா? ஸோ யார் வந்து அந்த செமினார் எடுக்க போகிறாங்க, எத்தனை பேர் அந்த ட்ரைனிங்கில் வந்து கலந்துக்க போகிறாங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான என்னென்னலாம் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அந்த பிளானில் இருக்கணும். இதெல்லாம் வந்து சிங்கிள் யூஸ் பிளான் தான். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் அப்படின்றது வந்து பட்ஜெட் பிளான்ன்றது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ட்ரைனிங், இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிளுக்கே வந்து இப்போ ட்ரைனிங் எடுக்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து வர அந்த செமினார் எடுக்கக்கூடிய அந்த மென்டாருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான எக்ஸ்பென்சஸ் அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும், ஓகேவா? அவங்களுக்கான அவங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளாக இருக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ ட்ரைனிங் எடுக்கிறாங்கன்னா இப்போ ட்ரைனிங் எடுக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒர்க் நோட் மாதிரி பென் மாதிரி கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸ் வந்து அதில் வந்து டோட்டலாக எல்லாமே இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ எந்த ஒரு சிங்கிள் யூஸ் பிளான்னாலுமே அதுலேயுமே இந்த பட்ஜெட், இந்த எக்ஸ்பென்சஸ் பற்றின எல்லா விஷயங்களுமே வந்து வந்துடும். ஓகேவா? இதுதான் சிங்கிள் யூஸ் பிளான், பட் இட் இஸ் ஃபார் எ ஷார்ட் பீரியட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் பிளான். ஸ்டாண்டிங் பிளான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரெகுலராக இந்த பிளானை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதாவது ஒரு பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் தான் இந்த பிளான் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒரு லாங் டேர்முக்கு கொண்டு போகக்கூடிய பிளானை தான் ஸ்டாண்டிங் பிளான் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் டிசைன்டு டு என்ஷூர் தட் இன்டர்னல் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் ரன் ஸ்மூத்லி. அதாவது ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னலாக, ஓகேவா, உள்ளுக்குள்ளே ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஸ்மூத்தாக போகிறதுக்காக போடுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டிங் பிளான் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டாண்டிங் பிளான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கான ஒரு மெத்தடாலஜியாக இந்த ஸ்டாண்டிங் பிளான் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டைம் டு டைம், அதாவது டைமுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டாண்டிங் பிளானை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியும், மாடிஃபை பண்ண முடியும். பிஸ்னஸினுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த சேஞ்சஸை வந்து நம்ம கொண்டு வர முடியும். ஸோ ஸ்டாண்டிங் பிளான்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பாலிசிஸ், ப்ரொசீஜர்ஸ், மெத்தட்ஸ், ரூல்ஸ், இதெல்லாம் தான் ஸ்டாண்டிங் பிளான்ஸ் சொல்கிறோம். அப்போது ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கான ஒரு பாலிசிஸ், கம்பெனியினுடைய பாலிசி என்ன ப்ரொசீஜரில் அவங்க ஒர்க் பண்ணணும், என்ன மெத்தடாலஜி அவங்க ஃபாலோ பண்ணணும், எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோடு அவங்க ஒர்க் பண்ணணும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங் பிளான். ஸோ இந்த பிளான்ஸ் எல்லாம் எப்போவுமே வந்து மாறாது. இன்கேஸ் ஏதாவது பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரி சில தேவைகள் இருக்கும் பொழுது அப்போது இந்த பாலிசிஸ்லேயோ ப்ரொசீஜர்ஸ்லேயோ சில சேஞ்சஸை வந்து கொண்டு வருவாங்களே தவிர்த்து டோட்டலாக இந்த பிளானே வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா இது வந்து பேசிக்கான தேவைப்படுகின்ற ஒரு ஆர்கனைசேஷனுக்கு முக்கியமாக தேவைப்படுகின்ற பிளான்ஸ் இது எல்லாமே. பாலிசி பிளான், ப்ரொசீஜர் பிளான், மெத்தட் பிளான்ஸ் அண்டு ரூல் பிளான். இது இல்லாமல் ஒரு ஆர்கனைசேஷனை வந்து நம்ம எப்படி கரெக்டாக வந்து கொண்டு போகவே முடியாது. ஸோ அப்படிப்பட்ட பிளான்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஸ்டாண்டிங் பிளான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பாலிசிஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜென்ரல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்டாண்டிங் பிளான் தான். அதாவது ஒரு ஆர்கனைசேஷனுடைய ரெஸ்பான்ஸ் ஒரு சர்டன் சுச்சுவேஷனில் வந்து என்ன மாதிரியான பாலிசிஸை இவங்க வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு காலேஜ்க்கு அட்மிஷனுக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் என்ன, அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கணும், அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதற்கான சில எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கான ஒரு அட்மிஷன் பாலிசிஸ் இருக்கும். அந்த அட்மிஷன் பாலிசிஸை கண்டிப்பாக அவங்க வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் தேவையா அப்படின்லாம் நம்ம போய் கேட்க முடியாது. ஓகேவா? அந்த மாதிரி தான் ஒரு ஆர்கனைசேஷனுக்கான அதுக்குன்னு சில பாலிசிஸ்னால் என்ன, கொள்கைகள்.
ஓகேவா, அவங்களுக்கு இந்த கொள்கைகளோட தான் நான் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்ற சில பாலிசிஸ் வச்சுருப்பாங்க. அதை தான் பாலிசி சொல்கிறோம். ப்ரொசீஜர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ப்ரொசீஜர் டிஸ்கிரைப் ஸ்டெப்ஸ் டு பி ஃபாலோடு. அதாவது என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ஒரு நம்மளுடைய ஆர்கனைசேஷனுடைய கோலை வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பான விஷயங்கள் என்னென்னலாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ப்ரொடக்ஷனில் வந்து எப்படிப்பட்ட ஒரு ப்ராக்ரஸை கொண்டு வர்றது. இப்போ ஒரு ப்ராடக்ட்டை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எப்படி வந்து ஒரு அவுட்புட்டை ஒரு ப்ராடக்ட்டை நான் கொண்டு வர போகிறேன் அப்படின்றத சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர். இப்போது ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட்டுன்னே எடுத்துக்கோங்க. இப்போ அதில் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்க? இப்போ ஒரு இன்வாய்ஸ், ஒரு பில் வருது. நான் அந்த பில்லை வந்து என்னுடைய சிஸ்டமில் நான் வந்து ஃபீட் பண்ணணும். ஓகேவா, நான் வந்து என்ட்ரி பண்ணணும். அந்த இன்வாய்ஸை பற்றின டீட்டெயில்ஸை நான் என்ட்ரி பண்ணணும். அப்போது அந்த இன்வாய்ஸ் என்ன, யார் வந்து அந்த இன்வாய்ஸை வந்து எந்த கம்பெனிலேருந்து அந்த இன்வாய்ஸ் வந்திருக்கு, என்ன பர்ச்சேஸ் ஆர்டரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதில் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், அந்த பில் டேட் என்ன, எவ்வளோ குவான்டிட்டி வந்து வாங்கியிருக்காங்க, எவ்வளோ ப்ரைஸுக்கு வாங்கியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே நான் வந்து என்ன பண்ணுவேன், ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்து நான் என்னுடைய பில்லை வந்து நான் புக் பண்ணுவேன், இன்வாய்ஸை வந்து நான் புக் பண்ணுவேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணக்கூடியதை ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெத்தடாலஜிஸ். அதாவது என்ன மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்பெனிஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ஒரு சில வந்து எக்ஸல் ஷீட்டில், ஒரு சின்ன ஆர்கனைசேஷன் அப்படின்னா எக்ஸல் ஷீட்டில் மட்டுமே அவங்க வந்து அவங்களுடைய அக்கௌண்டிங்கை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிப்பாங்க. இல்லை ஒரு சில டைமில் வந்து எம்எஸ் டாஸ்ன்னு ஒன்று இருந்தது, அதில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் போனதுக்கப்புறம் என்னாச்சு, டேலி அப்படின்ற ஒரு பேக்கேஜ் வந்துச்சு. அந்த மெத்தடாலஜி இவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ எந்த மெத்தடாலஜியில் வந்து இவங்க வந்து ஒர்க் பண்ண போகிறாங்க, பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்றத வந்து சொல்கிறதும் ஒரு பிளான். அண்ட் ரூல்ஸ் ஆர் வெரி கிளியர்லி ஸ்டேட்டட் as to exactly what has to be done, like reporting for work at a particular time. ரூல்ஸ்னால் என்னது, இதுதான் ரூல்ஸு. அதாவது இந்த டைமுக்குள்ளே இந்த ஒர்க்கை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும், இதில் எந்த டீவியேஷன்ஸும் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்கிறது தான். அவங்களுக்கான சில விதிமுறைகளை வந்து கொடுத்துறது. இந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணணும். ஓகேவா, ஸோ இந்த சிங்கிள் யூஸ் பிளான் அண்ட் ஸ்டாண்டிங் பிளான்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷ்னல் பிளானிங் ப்ராசஸில் ஒரு பார்ட்டு. ஆப்ரேஷனல் பிளானிங் ப்ராசஸ்னால் என்ன, பிளானிங் ப்ராசஸை வந்து அது நடைமுறைப்படுத்துறதுல வந்து பார்த்திங்கன்னா இது ஒன் ஆஃப் த பார்ட்டு தான். ஆனால் இன்னும் சில பிளான்ஸ் எல்லாமே இருக்குது, ஆனால் அதை வந்து கிளாஸிஃபை பண்ணலை. ஓகேவா, அதை வந்து சிங்கிள் யூஸ் பிளான், ஸ்டாண்டிங் பிளான் மாதிரி இந்த பிளான்ஸை வந்து அவங்க கிளாஸிஃபை பண்ணலை. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் பிளான் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் பிளான் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஜென்ரல் பிளான் மாதிரி. ஓகேவா, ஸோ இந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல் ஆஃப் பிளானிங் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன அந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளானில் வந்து எவ்வளோ ரிசோர்ஸஸ் வந்து நம்ம அலோகேட் பண்ணணும், எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கணும், எந்த விஷயத்தையெல்லாம் வந்து நம்ம வந்து பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டில் நம்மளுடைய கண்ணோட்டத்துக்கு கொண்டு வரணும், கன்சிடர் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவுட்லைனை கொடுக்கறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது ஜென்ரல் பிளான். அதே போல் ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டு தான் ஒரு ஆர்கனைசேஷனுடைய ஓவரால் ஆப்ஜெக்டை வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, பிளானிங் மூலிமா வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த பிளானிங் வந்து ஃபாலோ பண்ணி ஒரு கைட்லைன்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு தான் அந்த ஆர்கனைசேஷனுடைய கோல்ஸை வந்து நம்ம வந்து ரீச் பண்ணுறோம். அதே போல் பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் அதில் பாலிசிஸ் இருக்குது, ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, மெத்தட், ரூல், ப்ரோக்ராம், பட்ஜெட் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.